ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கிற மாதிரி திக்காக க்ரீமியாக ஒரு சாஃப்டான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பெரிய சைஸ் ஆனியன், 4 தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி, 8 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 10லேருந்து 15 கேஷ்யூ ஊற வச்சு அதையும் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் போட்டு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்து பன்னீரையும் போட்டு எல்லா பக்கமும் மசாலா கோட் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் கொஞ்சமாக பட்டர் போட்டு ஒரு பே லீஃப், 2 கிராம்பு, ஒரு பட்டை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின ஒரு ஆனியன் போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். 5 to 8 மினிட்ஸ் கேஸ் ஸ்லிம்மில் வச்சு கொதிக்க விட்டுறலாம். இப்போது 2 ஸ்பூன் கசூரி மேத்தி மேலே தூவி விட்டு கொஞ்சமாக பட்டர் சென்டரில் வச்சு மூடி வச்சிடலாம். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்